என் இனிய நல்உறவின் உறவுகளை, நாம் இன்று 27-25 இருக்கின்றோம். தூயாவியானவரின் துணை நமக்கு என்றும் அன்னை மரியா நமக்காக அன்பும் பரிந்துரையும் கொண்டு நம்மை தினம் நமக்காக பரிந்து பேசி வருகிறார். நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 94:4-5-6. இன்றைய தொடக்க நூல் வாசகம் 18:1-10. இன்றைய இரண்டாம் வாசகம் கொல்லேசியர் 1:24-28. இன்றைய ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார்? இன்றைய தூய நற்செய்தி வாசகம் லூகாஸ் 10:38-42. இன்றைய தொடக்க நூலில் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் ஆபிரகாம் முன் 3 வானதூதர்கள் தோன்றி அவரிடம் அவரை சந்திக்க வரும்பொழுது அவர்களை வணங்கி வாழ்த்தி அவர்களுக்கு நல்ல ஒரு உணவை கொடுக்க, தண்ணீரை கொடுத்து கால்களை கழுவி, அந்த யூத முறைப்படி அவர்களுக்கு நல்ல உணவு கொடுக்க ஆபிரகாம் கூடாரத்திற்கு விரைந்து சென்று வேலைக்காரிடம் ஒரு கன்றுக்குட்டியை கொடுக்க, அதுவும் இளம் கன்றை அவன் சமைத்து கொடுக்க, பால், வெண்ணெய், சமைத்த உணவு இவற்றையெல்லாம் சமைக்க எத்தனை நேரமாயிருக்கும். ஆனால் இருந்தாலும் அந்த வானதூதர்கள் பொறுமையோடு அவர்களை அமர்ந்து அவர்களிடம் உண்டு அவர்களுக்கு ஆசீர் வழங்கி செல்கிறார். இன்று நாம் இந்த மாதிரி பொறுமையோடு வாழ நமக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு மற்றும் வந்தவர்களை ஆதரிப்பதில் நம்மளுடைய பண்பாடு என்பதை உணர்த்துகிறது. அது யாராக இருந்தாலும், நம்மளுடைய விரோதியாக இருந்தாலும் சரி, வருபவர்களுக்கு நம்மால் முடிந்த அளவு ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்து அவர்களை ஆதரிக்க வேண்டும், அவர்களை அன்போடு அரவணைக்க வேண்டும். அது வானதூதர்களாக இருந்தாலும், கடவுளாக இருந்தாலும், பகைவராக இருந்தாலும், நாம் நம்மளுடைய அந்த முறைப்படி அவர்களை கவனிப்பது தான் நல்லது. அதேபோல் உன் மனைவி சாரா எங்கே என்று அவர்கள் கேட்கும் பொழுது அவர் உள்ளே இருக்கிறார் என்று அவர் பதிலளிக்கிறார். அதேபோல் கொலோசியரில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன், கிறிஸ்து தன் உடலாகிய திருச்சபைக்காக வேதனை உற்றார், அவர் மேலும் பட வேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கிறேன் என்று அந்த ஒரு வாசகத்தை நாம் கேட்டோம். இன்றைய தூய நற்செய்தி வாசகத்தில் இயேசுவுக்கு ஒரு நண்பர் உண்டு. அது மார்த்தா, மரியா, லாசர். இயேசு அடிக்கடி அங்கு செல்வதுண்டு. அதே போல் லாசர் இருந்த பிறகு கண்ணீர் விட்டு அழுததுண்டு. இயேசு தன் நண்பர் லாசருக்காக அழுதது. மற்றும் இயேசு அந்த வீட்டில் ஒரு சகோதரிகளிடையே ஒரு இறை உரையாடலை அவர்களிடம் அவர் உரையாற்றும் பொழுது, மார்த்தா, ஆண்டவரே, மரியா என்னுடைய சகோதரி எனக்கு உதவிடும்படி சொல்லுங்க என்னும்போது, மரியா நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். மார்த்தா நீ பலவற்றை பற்றி, ஆனால் மார்த்தா சமைச்சில்லைன்னா ஏசு எப்படி சாப்பிட்ருப்பார்? ஆனால் நானே உணவு, நானே ஒளி, நானே வாழும் வழியும், நமக்கு உணவு அவர் தந்திருப்பார். அதனால் நாம் சில சமயங்களில் இப்படித்தான் மார்த்தாவை போல் நாம் பல காரியங்களில் நாம் கவலைப்பட்டு கொண்டிருப்போம். உண்மையாக நாம் கவனிக்க வேண்டியதை, உண்மையாக நாம் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியதை, உண்மையாக நாம் அக்கறை செலுத்த வேண்டியதை நாம் மறந்து வாழ்கிறோம். சில சமயங்களில் நமக்கு தேவையானதெல்லாம் நாம் பிஸி. அந்த பிஸி என்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை யார்தான் கண்டுபிடித்தார்களோ தெரியாது. இன்னும் அர்த்தம் என்னவென்றும் எனக்கு தெரியவில்லை. ஆனால் நாம் எப்பவுமே நமக்கு கடவுள்கிட்ட போகணும், கடவுள்கிட்ட ஜெபிக்கணும், கோவிலுக்கு போகணுன்றதில் நமக்கு சில சொற்ப சமயத்தை நாம் கொடுப்போம். அதே மற்ற உலக பிரகாரமான காரியங்களில் நாம் முழு கவனத்தையும் கொடுப்போம். அதுக்காக நாம் என்ன வேணாலும் செய்வோம். ஒரு டிவி சீரியல் பார்க்க, ஒரு மொபைல் பார்க்க, தினம் சாட்ஸ் பார்க்க, மற்றும் சினிமா பார்க்க, இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இருக்கும். மற்றவர்களோடு உரையாட ஒரு நாளைக்கு 10 முறை ஃபோன் எடுத்து நாம் பேசுவோம். ஆனால் இறைவன் என்று வரும்பொழுது நாம் நேரத்தை கொடுப்பதில்லை. நாம் பலவற்றை குறித்து கவலையாக இருக்கிறோம். ஆனால் இறைவன் நமக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டை தந்திருக்கிறார். அந்நியரை வரவேற்போம். நாம் அயலாரை வரவேற்கும் போதெல்லாம் நாம் வரங்களால், ஆசியால் நிரப்பப்படுகிறோம் என்ற உண்மையை இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தியும் நமக்கு கரம் பிடித்து நன்றாக அதை படம் பிடித்தும் காட்டுகின்றன. ஆபிரகாமுக்கு திருமணமாகிய பல ஆண்டுகள் உருண்டோடியும் குழந்தை இல்லை. ஒரு நாள் முன்பின் தெரியாத 3 பேர் அவர் விருந்து வைத்தார். அப்பொழுது அவருக்கு ஆண்டவர் குழந்தை வரத்தை கொடுக்கின்றார். நற்செய்தியில் மார்த்தாவும் மரியாவும் இயேசுவை வரவேற்கின்றனர். மார்த்தாவிற்கு இயேசுவுக்கும் பணிவிடை செய்யும் பாக்கியமும், மரியாவிற்கு இயேசுவின் காலடியில் அமர்ந்து
அவரது போதனையை கேட்கும் பாக்கியம் கிடைக்கின்றது. இயேசு அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டாய், மத்தேயு 25:35 என்கிறார். ஒரு புனித பவுலடியார் ரோமையரில் 15:7 கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல் நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது கடவுளை பெருமைப்படுத்துவீர்கள் என்கிறார். மற்றவர்களை வரவேற்று உபசரிக்கும் போது நமக்கு சற்று துன்பம் ஏற்பட்டாலும் நமக்கு மற்றவரின் வருகையால் கிடைக்கும் வரங்களை நினைத்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். இன்றைய 2ஆம் வாசகத்தைப் போல நாம் மற்றவர்களை உபசரிப்பு என்பது நம்மிடம் இருக்கும் ஏதாவது ஒன்றை அல்ல, அவர்களுக்காக ஒரு நல்ல அவர்களை ட்ரீட் கொடுத்து அவர்களுக்கு நல்ல அன்பான அந்த உணவை விட அன்பான வார்த்தைகள் தான் முக்கியம். அதில் மற்றவர்களோடு அன்பு செய்யவும் பிறரை நேசிக்கவும் பிறரை அன்பு செய்யவும் இன்றைய நற்செய்தியும் வாசகங்களும் நமக்கு அழகாக எடுத்து சொல்கின்றது. முடிந்த அளவு பிறரை மறப்போம், மன்னிப்போம், ஏற்றுக்கொள்வோம், பகைமையை விட்டு வாழ முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.